வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ். RGR Academy சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மக்கள் ஆவலோட எதிர்பார்க்குறாங்கன்றதோட என்ஜினியரிங் ஆஸ்பெக்டா இருந்து ஐஐடி போகணும், NIT போகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான முழு முயற்சியோட பயிற்சி பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஜனவரிக்கான எக்ஸாம் JEE மெயின் ஜனவரி அண்டு ஏப்ரலுக்கான செஷனு. அதில் ஜனவரி செஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. 28/10 அக்டோபர் இந்த மாதத்துல இருந்து 22 நவம்பர் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஓப்பனில் இருக்கும். JEEmain.nta.ac.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் பாருங்கள். 13 லாங்குவேஜில் எழுத முடியுங்க. JEE மெயின் எக்ஸாம் கூட நீட்டுக்கு சொல்கிறாங்க இல்லையா, எல்லா லாங்குவேஜில் எழுதலாம். அது மாதிரி 13 லாங்குவேஜில் JEE மெயின் எக்ஸாம் கூட எழுதலாம். அதனால் தமிழ் வழியில் படித்தவங்க கூட விட்டுறாதீங்க. இதுக்கான அப்ளிகேஷன் போடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய IIT, NIT, IIITs, தென் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸ், இது எல்லாத்துலேயும் நீங்கள் போய் படிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா நீங்கள் JEE மெயின் எக்ஸாம்ஸ் எழுதணும். அதுக்கு அடுத்த லெவல் இருக்கக்கூடிய JEE அட்வான்ஸ் எக்ஸாம்ஸு மெயின் த்ரூ பண்ணால் அதுலேருந்து போகலாம். அது உங்களுக்கு ஜூனில் நடக்கும். இதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் ஜனவரி 22 அன்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? 2 செஷனாக நடக்குது. மார்னிங் செஷன் இருக்கும், ஆஃப்டர்நூன் செஷன். அதெல்லாம் டீட்டெயில்டாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை படித்து தெரிஞ்சுக்கங்க. இல்லை மேற்கொண்டு எதனா தகவல் வேணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் எனக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. ரைட்டா? அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு எந்த வெப்சைட்டு JEEmain.nta.ac.in இந்த அப்ளிகேஷன்ஸு அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? மற்றபடி வேறு எதனா இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் சொன்ன மாதிரி என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், தாராளமாக பேசலாம். இந்த பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எல்லாம் இருக்குது. அதில் BE பிடெக் படிக்கணும்னா பேப்பர் 1 எழுதணும். சப்போஸ் டிசைனிங் அண்ட் பி பிளானிங்லாம் இருக்குது, அதெல்லாம் செகண்ட் பேப்பர் எழுதணும். நான் எனக்கு BE பிடெக் படித்தா போதுன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போகிறோம். இல்லை நான் இது வெறும் ஆர்கிடெக்சர் படிக்கிறேன், இல்லை பி பிளானிங் படிக்கிறேன்னா செகண்ட் பேப்பர் மட்டும் அப்ளை பண்ணால் போகிறோம். இல்லை நான் ரெண்டுமே சேர்த்து தான் பண்ணணும்னா ரெண்டுமே கூட சேர்த்து நீங்கள் பண்ணலாம். ரைட்டா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை தயவு செய்து இந்த எக்ஸாமில் நீங்கள் எப்படி குவாலிஃபை பண்ண போகிறேன், எவ்வளோ நான் படிச்சிருக்கேன், இதெல்லாம் தெரியலன்னா கூட பரவாயில்ல. இந்த தயவு செய்து இந்த அப்ளிகேஷன் போடுங்க. ஏன்னா இந்த வாட்டி IITயில் கிட்டத்தட்ட 65 சீட்ஸ் ஃபில்லப் ஆகாமல் இருந்திருக்கு. நிறைய பேர் IITயில் சீட் கிடைக்கல சொல்லுவாங்க. ஆனால் IITயில் சீட்ஸே ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு கூட சீட்டு கிடைச்சிருக்கு. 40லேருந்து 60 மார்க் வாங்கினவங்க கூட சீட்டு வாங்கியிருக்காங்க. அதனால் தயவு செய்து நான் படிக்கல, ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கு தெரியாது, அதெல்லாத்தையும் எடுத்துட்டு குவாலிஃபிகேஷன் என்னன்னா 75% உங்களுடைய +2 மார்க் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. கண்டிப்பாக 75% இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் காலேஜ் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கூலில் விட்டுற மாட்டோம் இல்லையா? அதனால் 75% அவங்களுக்கு மார்க் இருக்கும். ரைட்? ரெண்டாவது, இந்த JEE மெயின் எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம குவாலிஃபை பண்ணணும். அதில் குவாலிஃபை பண்ணுறதுக்கு மார்க் நான் சொன்ன மாதிரி 30 மார்க் 40 மார்க் SC ST கேண்டிடேட் இருந்தால் போகிறோம். ஒரு OBC கேண்டிடேட்டாக இருந்தால் ஒரு 40 மார்க் இருந்தால் கூட போகிறோம். ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தால் ஒரு 60லேருந்து 70 மார்க் எடுத்தால் கூட போகும். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் +1 அண்ட் +2 நீங்கள் ஏற்கனவே படிச்சலன்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. பயப்பட தேவையில்ல, தாராளமாக அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். உங்கள் வாழ்க்கை மாதிரி நீங்கள் IITயில் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? திங்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.